நில உடைமை சமூகம். இது சுத்தியில இருக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரம் ஏக்கர்களுக்கு சொந்தமான மக்கள். வெளிநாட்டுக்கு மாச சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வித்து 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 இன்னைக்கு இருக்கிற நிலத்தையும் குத்தகைக்கு கொடுத்துட்டு வீட்டை கட்டி போட்டு உட்கார்ந்துருக்குது. 30 வருஷம் வெளிநாட்டில் போயிருந்தாரு, திருப்பி வந்து டீ குடிக்கிறதுக்கு காசு இல்லை. இளம் வயதில் மனைவியோடு கொஞ்சி குழாவி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் முதுமை காலத்தில் நினைவுகள். யாருக்கு? ஆணுக்கும் பெண்ணுக்கும். பெண்ணுக்கு அதுதான் சொத்து. வெளிநாட்டு வாழ்க்கையும் இல்லாமல் போயிடுச்சு. ஆக இருந்த நிலமும் போயிடுச்சு. இன்றைக்கு வெளிநாடுகள் இந்த படித்த பட்டதாரிகளுக்கு லேபரா போனாங்க பாருங்க, அவங்களுடைய பிள்ளைங்க ஒரு டிகிரி முடிச்சாங்க பாருங்க, டிகிரி முடிச்சுட்டு வரக்கூடியவர்களுக்கு அங்க கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்லை. எல்லாம் அந்த மண்ணின் மைந்தர்கள் படித்து விட்டு வந்து விட்டார்கள். ஊருக்கு வந்து விவசாயம் பார்க்கலாமா? வாப்பா வச்சிருந்த அத்தா வச்சிருந்த நிலம் இருக்குதா அப்படின்னா நிலமும் இல்லை, விவசாயமும் பார்க்க தெரியாது. படிச்சுட்டு போனார், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனார், பிகாம் முடிச்சுட்டு போனார், 25-30 வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணார். திடீர்னு பிடிச்சி அனுப்பிச்சு விட்டான். ஊருக்கு வந்து அந்த படித்து முடிச்சு அன்னைக்கு நின்னார் பாருங்க, அதே ஜீரோவில் வந்து நிற்கிறார். நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அடுத்த 30 வருஷத்தில் யாரை உருவாக்குறது அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவான ஒரு வரையறைக்கு வரணும். யாரை உருவாக்குறது? அல்லாஹ் எதை திருமறையில் சொல்லுகின்றானோ அதை செயல்படுத்தக்கூடிய மக்களை உருவாக்கணும். அது என்டையர் சமூகத்தையும் பாதுகாக்கும், அடுத்தடுத்த சந்ததிகளை பாதுகாக்கும். ஆண் பிள்ளை பெண் பிள்ளை உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா அந்த பிள்ளைகிட்ட சொல்ல வேண்டியது சயின்ஸ் குரூப் எடுண்டு. இல்லை எனக்கு கணக்கும் வராது சயின்ஸும் வராது, அப்பனா காமர்ஸ் குரூப் எடுத்துக்க. இது எல்லாத்திலையும் சொல்லணும். ஆண் பிள்ளை பெண் பிள்ளை 10வது முடிச்ச பிள்ளைகிட்ட சொல்லணும். இந்த குரூப் எடுக்கிறதுல நீங்க இந்திய கல்வி திட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ஒரு சமூகம் படிக்க கூடாதுன்னு சிந்திக்கக்கூடியவர்கள் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய நாடு இந்தியா மட்டும்தான். பாக்கி எல்லா நாட்டிலையும் படிக்கணும் அப்படின்னா அரசாங்கமே கொட்டி கொடுக்கும். இவன் படிச்சிடக்கூடாது அப்படிங்கிற சிந்தனையோடவே அதிகாரமிக்க பொறுப்புகளை அமர்ந்திருக்கக்கூடிய நாடு இந்தியா. அப்ப இதை நம்ம உள்வாங்கணும். சரியா? முஸ்லிம் சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள் என்ன வேலை செய்யணுங்கிறதுக்கு அடையாளம் இந்த 10 காலேஜ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 காலேஜ். அப்போ அந்த 10 காலேஜில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும். ஜமால் முஹம்மது கல்லூரியுடைய பேராசிரியர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தணும். அவன் சயின்ஸ் குரூப்பில் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீ எம்எஸ்சி படிக்கிற வரைக்கும் அங்கே படி, 5 வருஷம் படி. உன்னை ஆராய்ச்சியாளனை கொண்டு போக வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த ஆராய்ச்சியாளனை தான் அரபுலகம் இப்போது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. வேற படிச்சுட்டு போகிறவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடையாது. அந்த மக்கள் மண்ணில் பிறந்தவர்கள் படித்து விட்டு வந்து விட்டார்கள். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள். இப்போ அங்கே யார் தேவைன்னா, நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிரு, எனக்கு தேவை ரோடு ஓட்டுறவன் டிரைவரு, இவன் தான் எனக்கு தேவை. அதை விட்டா எனக்கு அறிவுரை சொல்றவன் தேவை, ஆய்வு செய்கிறவன் தேவை. ஏறக்குறைய 85 பல்கலைக்கழகங்கள் 6 அரபு நாடுகளிலும் இருக்கிறது. எல்லா பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சியாளனுக்கு 1500 ரியால் 2000 ரியால். வேலைக்கு இல்ல பாவா, ரிசர்ச். என்ன ரிசர்ச்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் இந்த படைப்புகள் பற்றி எதையெல்லாம் ஆராய சொல்லி இருக்கிறார்களோ அது குறித்து ஆராய்ச்சி செய்வதற்கு. இந்த வானம் பூமியை எப்படி கடந்து செல்வது என்று ஆராய்ச்சி செய்றீங்களா? 26 யூனிவர்சிட்டி சவுதி அரேபியாவில் இருக்குது. கோடிக்கணக்கான டாலர்ஸை கொட்டுறான். அதே மாதிரி யுஏஇல கோல்டன் விசா. எதுக்கு? இன்னும் 100 வருஷத்துல செவ்வாய் கிரகத்தில் குடில் அமைக்க போகுது யுஏஇ கவர்மெண்ட். 99 பேரை தேர்வு செஞ்சு அமைச்சிருக்கிறாங்க அந்த குழு. அதனுடைய எல்லா பிரிவு பணிகளுக்கும் ஆட்கள் தேவை. 5 வருஷத்துல எம்எஸ்சி முடிச்சிங்க, காசு பணம்லாம் இல்ல. 10 காலேஜ் இருக்குது, 10 காலேஜ் இருக்குது. 5 வருஷத்துல எம்எஸ்சி முடிச்சு பிஹெச்டி என்ரோல் பண்ணார்னா ஸ்டைஃபண்ட் அவருக்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குது 25,000 30,000 மாசம். அப்புறமா வெளிநாடு இந்தியன் கவர்மெண்டே கொடுக்குது. 75 ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆராய்ச்சி நிலையங்கள். யாரும் முஸ்லிம் சமூகத்தை கையை பிடிச்சி தடுக்கல, போகாதண்டு யாரும் சொல்லல.